போன வீடியோல மோல்னா என்னன்னு பார்த்தோம். அதாவது மோல்ன்றது வேற ஒண்ணும் இல்ல, ஒரு எண்ணிக்கை இருக்கக்கூடிய நம்பர். அந்த எண்ணிக்கை என்ன? 6.022 into 10 to the power of 23. இத அவகேட்ரோ நம்பர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது எங்க பயன்படுது, எதுக்கு நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம அணுக்கள் இருக்கு பாத்தீங்கன்னா, ஆட்டம்ஸ். இப்ப கார்பன், அதாவது கார்பன் அட்டாமிக் மாஸ் எவ்வளோ? 12. ஆக்சிஜன் அட்டாமிக் மாஸ் எவ்வளோ? 16. இப்படி படிக்கணும்ல. இப்ப 1 mole of carbon is equal to 12 gram. புரியுதுங்களா நான் சொல்றது? 1 mole of carbon is equal to 12 gram. அதே 1 mole of oxygen is equal to 16 gram. அந்த அட்டாமிக் மாஸ் அப்படியே கிராம்னு போடுறோம். புரியுதுங்களா? இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு மோல் அளவுனா பெரிய நம்பர் சொன்னேன். 6.023 into 10 to the power of 23ன்றது பெரிய நம்பர். அந்த அளவுக்கு கார்பன் ஆட்டத்தை நீ கலெக்ட் பண்ணி வச்சிருந்தேன்னு வச்சுக்கீங்க, அதோடைய எடை 12 கிராமா, 12 கிராமா இருக்குமா. அதே மாதிரி அதே அளவுக்கு 6.023 into 10 to the power of 23 அளவுக்கு ஆக்சிஜன் ஆட்டத்தை கலெக்ட் பண்ணி வச்சிருந்தேன்னு வச்சுக்கீங்க, அதோட எடை 16 கிராமா. நீ சொல்றது எனக்கு புரியலையே அப்படின்னா, இப்படி நம்ம வித்தியாசப்படுத்திப்போம். ஒரு டசன் ஆப்பிள் வாங்குறேன், ஒரு டசன் வாழைப்பழம் வாங்குறேன். ரெண்டு எவ்வளவுக்கு வாங்கினேன்? ஒரு டசன், அதாவது 12 வாங்கியிருக்கேன். ஆனா ரெண்டுத்துடைய எடை ஒன்னா இருக்குமா? இருக்காது. ஆப்பிளுக்கு ஏத்த மாதிரி அதோட எடையா இருக்கும், ஒரு 2 கிலோ இருக்கும். இப்ப வாழைப்பழத்துக்கு ஏத்த மாதிரி அதோட எடை இருக்கும், 1.5 கிலோன்னு இருக்கும். அதுதான் வித்தியாசம். அதே மாதிரிதான் இங்கேயும் கார்பன் 6.023 அளவுக்கு கலெக்ட் பண்ணி அத ஒரு பவுல்ல போட்டு வச்சுன்னா அதோட எடை 12 கிராம். அதே மாதிரி ஆக்சிஜன் அந்த அளவுக்கு கலெக்ட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அதோட எடை 16 கிராம். இதே மாதிரிதான் ஒவ்வொரு ஆட்டத்துக்கும். சோ இது ஒரு நம்பர். இந்த நம்பர் எல்லாத்துக்கும் காமன் நம்பர். ஓகேவா? காமனா இப்ப நீ ஒரு இடம் சொல்லக்கூடாது, நான் ஒரு இடம் சொல்லக்கூடாது. ஓகேவா? ஏன்ட்ட ஒரு எண்ணிக்கையில இருக்கு, உன்ட்ட எண்ணிக்கைன்னு சொல்லக்கூடாது. சோ காமனா ஒரு நம்பர் வச்சிருக்காங்க, அதுதான் அவகேட்ரோ நம்பர். அதுதான் 1 மோல். அப்ப 1 mole of carbon is equal to 12 gram. இப்ப நான் கேட்கிறேன், 1 mole of hydrogen is equal to dash. 1 mole of hydrogen எவ்வளவு வரும்? 1 gram. புரியுதுங்களா நான் சொல்றது உங்களுக்கு? இல்ல ஏதாவது டவுட் இருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.